இங்கிலாந்தில் வெப்ப அலை எச்சரிக்கை. இங்கிலாந்து நாட்டில் ஜூன் மாத இறுதியில் வெப்ப அலை வீசலாம் என்று அந்த நாட்டின் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதாவது 26 டிகிரி செல்சியஸ் வரை வெப்ப அளவு உயரலாம் என்பதால் மக்கள் கவனமாக இருக்குமாறு அந்த எச்சரிக்கை உள்ளது. உலகம் முழுவதுமே வெப்பத்தின் தாக்கம் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. பருவநிலை மாறுபாடு, புவி வெப்பமடைதல் போன்ற பல்வேறு காரணங்களால் வெப்பத்தின் தாக்கம் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. இங்கிலாந்தில் வட்டி வீதத்தில் மாற்றமில்லை. இங்கிலாந்தின் மைய வங்கியான பேங்க் ஆஃப் இங்கிலாந்தில் வட்டி வீதம் 5.25% நீடிக்கிறது. பணவீக்கத்திற்கு மத்தியில் 7வது முறையாக வட்டி வீதத்தில் மாற்றமில்லாமல் நீடிக்கிறது. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியை தவறவிடும் பிரிட்டன் வீராங்கனை. பிரிட்டன் வீராங்கனை கேட்டி ஆர்ச்சிபால்ட் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியை தவறவிடுகிறார். சைக்கிள் பந்தயத்தில் கடந்த 2016 மற்றும் 2020 ஆண்டுகளில் தொடர்ச்சியாக தங்கப்பதக்கம் வென்ற இவர் சமீபத்தில் நடந்த விபத்தில் காயமடைந்தார். எனவே பாரிஸில் அடுத்த மாதம் தொடங்கும் ஒலிம்பிக் போட்டியில் அவர் பங்கேற்க மாட்டார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. உலகின் அரிதான விலங்குகளிலிருந்து பூனை நீக்கம். உலகின் அழிந்து வரும் விலங்கினங்களின் பட்டியலில் இருந்து ஐநாக்ஸ் என்ற பூனை நீக்கப்பட்டுள்ளது. உலகின் அழிந்து வரும் விலங்கினங்களின் பட்டியலை ஐக்கிய நாடுகள் சபையின் பிரத்யேக பிரிவு கண்காணித்து வருகிறது. அந்த பட்டியலில் இருந்து வந்த பூனையானது தற்பொழுது அதிலிருந்து விலக்கப்பட்டுள்ளது. உலகின் மிக நீண்ட நாளை குளித்து கொண்டாடிய மக்கள். உலகின் மிக நீண்ட நாளான ஜூன் 20ஆம் தேதியை பிரிட்டனில் பொதுமக்கள் உற்சாகமாக கொண்டாடினர். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 22ஆம் தேதி உலகின் மிக நீண்ட நாளாகும். இந்த நாளில் பகலும் இரவும் சமமாக இருக்கும். ஆனால் லீப் வருடத்தில் மட்டும் இது முன்கூட்டியே, அதாவது ஜூன் 20ஆம் தேதி வந்துவிடும். அதன்படி இங்கிலாந்தின் செல்டன்ஹாம் பகுதியில் பொதுமக்கள் நீர்நிலையில் குவிந்து கொண்டாடத் தொடங்கினார்கள். இதற்காக காலை முதலே அங்கு பொதுமக்கள் குவிய தொடங்கினார்கள். ரஷ்ய அதிபர் புதினுக்கு வியட்நாமில் உற்சாக வரவேற்பு. ரஷ்ய அதிபர் புதினுக்கு வியட்நாமில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் புதினுக்கு இராணுவ மரியாதை அளிக்கப்பட்டது. முன்னதாக வடகொரியாவுக்கு ரஷ்ய அதிபர் சென்றார். அப்போது பேசிய வடகொரிய அதிபர் உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்ததை நியாயப்படுத்தினார். மேலும் இந்த போரை தாங்கள் ஆதரிப்பதாகவும் அவர் வெளிப்படையாக கூறியுள்ளார். இந்த பயணத்தை முடித்துக்கொண்டு வியட்நாம் சென்ற புதினுக்கு அந்நாட்டு அதிபர் டூலாங் உற்சாகமாக வரவேற்பளித்தார். கால்பந்து வீரர்களை கலாய்த்த ஜெர்மனி எம்பி மன்னிப்பு கேட்டார். கால்பந்து வீரர்களை கலாய்த்த ஜெர்மனி பெண் எம்பி மன்னிப்பு கேட்டுள்ளார். யூரோ கால்பந்து போட்டியில் ஜெர்மனி அணி பங்கேற்று விளையாடி வருகிறது. அந்த அணியின் வீரர்களை பெண் எம்பி கேட்டரின் நிறவெறியை தூண்டும் வகையில் கருத்து தெரிவித்ததாக சர்ச்சை எழுந்தது. அரசின் முக்கிய பொறுப்பில் இருக்கும் எம்பி இவ்வாறு நடந்து கொண்டது விளையாட்டு வீரர்களுக்கு மிகுந்த மன வருத்தத்தை ஏற்படுத்தியது. இந்த சூழ்நிலையில் அவர் தனது கருத்தை வாபஸ் பெற்றுக் கொண்டதுடன் அதற்காக மன்னிப்பும் கேட்டுள்ளார். யூரோ போட்டிகளிலிருந்து விலக நேரிடும், செர்பியா எச்சரிக்கை. யூரோ போட்டியிலிருந்து விலக நேரிடும் என செர்பியா எச்சரிக்கை விடுத்துள்ளது. அண்மையில் நடைபெற்ற போட்டியின் போது ஒரு நாட்டுக்கு எதிராக ரசிகர்கள் இன ரீதியாக கோஷம் எழுப்பினார்கள். இது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. எனவே தங்களுக்கும் எதிராக இது போன்ற ரசிகர்கள் கோஷம் எழுப்பினால் உடனடியாக போட்டியிலிருந்து வெளியேறி விடுவோம் என்று செர்பியா அணியினர் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றனர்.